இது எல்லாத்துக்கும் மியூட் கொடுத்துடலாமா இல்ல ஓப்பனா ஆமாங்க, இருக்கட்டுங்களா? கொடுத்துருங்க, மியூட் கொடுத்துருங்க. இந்த எல்லாத்துக்கும் நான் மியூட் கொடுத்துறேன். ரைட். இப்ப அன்மியூட் பண்ணி ஆரம்பிச்சிருங்க. ஐயா, இப்போ நீங்க ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா இடையில ஸ்டார்டிங்லயே நம்ம பேசியிருக்கோம். இப்பதான் போட்டு விட்டேன். நீங்க பேசலாம். ஓகே, ஆரம்பிக்கலாம். ஓகே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். Introduction to Arulnidhi Malliga Amma. She is a highly qualified professional with academic credentials, including BCom, MA in Hindi, B.Ed in Hindi, and MSc in Yoga and Holistic Health Education from SRM. She has 8 years of extensive experience in Kai Manalakai. Received Arulnidhiyar in Hindi in 2023 and completed in 2024. Served as a VSP female teacher in Unambuk Kulatur from October 2023 to April 2024. Currently serving as a master in charge at Samundesuri Nagar, Davamayam, under Umayalpuram Manavalakalai Mandram since 2022. Successfully guided 110 students through Hindi foundation course and 20 students through first introspection in Hindi. Facilitated 20 Brahmanyanam programs in Tamil in 2022 and 8 Arulnidhiyar in Tamil. Currently working from home as a Hindi pracharak, focusing on students' meditation and exercise. Enrolled 11 students in Samundesuri Nagar Tavamayam for Jain University Diploma. With pleasure, on behalf of Ariviyal Arangam, we invite Malliga Amma to present her speech in the first Ariviyal Arangam speech on கருவறை முதல் கல்லறை வரை. வாழ்க வளமுடன். வெல்கம் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். இது என்னுடைய அறிவியல் அரங்கத்துல முதல் உரை எனக்கு இது. இப்போ நான் குழந்தைங்களுக்கெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறதுனால சுத்தமா எனக்கு அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கெல்லாம் டைம் இல்லை. நான் என்ன உணர்ந்தனும் அதுதான் நான் இப்போ பகிர்ந்துக்க வந்திருக்கேன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு நம்முள் இருந்து நம்மை வழிநடத்தும் தெம்போடும் ஆனந்தத்தோடும் நல்ல ஒரு ஊக்கத்தோடும் நான் இது துவங்க வந்திருக்கிறேன். கருவறை முதல் கல்லறை வரை நம்ம வேதாத்திரியம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வாழ்க்கையில பயனுள்ளதா அமைஞ்சிருக்கு, எல்லாருக்கும் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பகிர்ந்துக்க வந்திருக்கேன். கருவறை முதல் அப்படின்னும் போதே நம்மளுக்கு நினைவுக்கு வர்றது என்ன அப்படின்னாக்கா, கருவிலே திருவுடையாள் அப்படின்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். எல்லாருமே அதை படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். சோ கருவுல இருக்கும் போதே ஒரு தாய் அதை கத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம தவங்கள் கத்துக்கலாம், நாடி சுத்தி தண்டுவட சுத்தி எல்லாம் கத்துக்கலாம். அதுல இருக்கிற அகத்தாய்வு பயிற்சி, சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், எண்ணம் ஆராய்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், இதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டு அதன் மூலமா நம்ம லைஃப எப்படி கொண்டு போனா அந்த குழந்தைக்கு எவ்வளவு நல்லது. ஏன்னா தாய் நல்லா இருந்தாதான் உள்ள இருக்கிற கருவுல இருக்கிற குழந்தை ஆரோக்கியமா இருக்கும். சோ நம்ம வெறும் உணவு மட்டும் கொடுத்துட்டா போதாது. உணவும் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும், அதே நேரத்துல உணவு மட்டும் பத்தாது. சோ நம்மளுக்கு அந்த அறிவுல தெளிவும் உணர்வும் இருந்தாதான் நம்ம அதை மேம்பட்டு அந்த குழந்தை ஒரு நல்ல கருவிலே திருவுடைய குழந்தையாக உருவாக்க முடியும். காய்கல்பத்துல நம்ம வெறும் நரம்புக்க பயிற்சி மட்டும் நம்ம சொல்லி தந்து அந்த மாதிரி நம்ம இது கருவில் இருக்கும்போது. சோ கருவிலேயே அந்த குழந்தை அதை கேட்டு 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 வாழ்க வளமுடன் அந்த வாழ்த்துக்கள் எல்லாம் கேட்டு 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 வரும்போது ரொம்ப நல்ல குழந்தையா வெளியில வரும். சோ அந்த மாதிரி நம்மளுக்கு பிற்காலத்துல ஒரு பெரிய அறிஞரா வரக்கூடியது அந்த சின்ன குழந்தை. நம்ம மகான் அப்படிதானே வந்தார், நம்ம வேதாத்ரி மகரிஷி. சோ எல்லா மகானுமே ஒரு குழந்தையாதான் பிறந்து வந்தாங்க. அவங்களோட பெற்றவர்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு
ஒரு நல்ல எண்ணங்களோட, நல்ல ஒரு நிலைமையோட, அதாவது எவ்வளவுதான் ஏழ்மையில இருந்தா கூட நம்ம குழந்தை வந்து ரொம்ப நல்ல குழந்தையா வரணும் அப்படின்னு தவம் இருந்து பெத்தவங்க நம்ம மகான் அவர்கள், மகரிஷி அவர்கள். அவருக்கு அவர் வந்து அவரே வந்து ஒரு இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வேதாத்திரியம் தொடங்கறதுக்கு முன்னாடி, புக்கு தொடங்கறதுக்கு முன்னாடி அவரே சொல்லியிருக்காரு. இறைவனை மனதில் கொண்டு ஏழ்மையால் வாழ்க்கை செய்து மறைபொருள் உணரத்தக்க மகன் வேண்டி தவம் செய்தென்னை நிறைவாக பெற்றெடுத்து நேர்மையாய் வளர்த்த பெற்றோர் அற அறவழி அறவழி தொழுது இந்த அரிய நூல் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகரிஷி அவர்கள் வந்து ஆரம்பத்துல நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் அவர் தொடங்கும் போதே அவர் அந்த மாதிரி எழுதியிருக்காரு. அவர் ஆக்சுவலி ஒரு சின்ன குழந்தையில இருந்தே வந்து இறைவன் மீது பயங்கரமா பக்தி கொண்டவர். அதுக்கப்புறம் தான் அறிவை இப்போ எல்லாருமே ஆரம்ப காலத்துல இறைநிலையை உணர்ந்து, அதாவது இறைவனை தொழுது அம்மா அப்பா என்ன வழியில எந்த மாதிரி பெயர் சூட்டி எந்த மாதிரி உருவத்துல நம்ம வணங்குறோமோ அந்த மாதிரிதான் எல்லாருமே வந்து வணங்கி வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அறிவில் தெளிவு அடைஞ்சதுக்கு அப்புறமா அந்த முழுமை நிலை, எப்படி ஒரு பழம் பழுத்தா கீழே விழுதோ, எப்படி ஒரு ரணம் வந்து ஆறினதுக்கு அப்புறம் அந்த பக்கு வந்து தன்னால விழுதோ, அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்கவுங்களா உணர்ந்துதான் அதை வந்து வெளியில வரணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவரோட அனுபவமும் அதான். எல்லாருக்கும் அது வந்து நல்லா புரிகிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் நம்ம சிந்திச்சு தெளியணும் அப்படின்னு சொல்லி. சோ இப்படி பிறக்கிற குழந்தைங்க ரொம்ப நல்ல குழந்தைங்களாவும் ஆரோக்கியமாவும் நல்ல மாதிரி பிறக்கும். சோ இந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பிறக்கும் போதே நம்ம எப்படி பேசுறதெல்லாம் கேட்டு வளர்றாங்க இல்லைங்களா? வாழ்க வளமுடன் கேட்டு முதல் எடுத்த உடனே அவங்க அம்மா அப்பான்னு சொல்ல ஆரம்பிச்சு, எடுத்த உடனே அவங்க வாழ்க வளமுடன்னு சொல்லி வளர்ந்தாங்க அப்படின்னாக்கா எவ்வளவு ஒரு நல்ல ஒரு தலைமுறை உருவாகும். சோ நம்மளுடைய எய்ம் வந்து உலக சமாதானம், உலக சமாதானம் தான் ஃபர்ஸ்ட் அவர் தொடங்கின இதுவே வந்து அதுதான். சோ அதனால நம்ம உலக சமாதானம் தான் நம்மளுடைய நோக்கம். சோ எல்லாருக்குமே வேதாத்திரியம் போய் சேரணும் அப்படின்னும் போது அந்த குழந்தையில இருந்தே அவங்களுக்கு அதை நம்ம ஊட்டிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா, இப்போ 3 வயதுல இருந்து எல்கேஜில இருந்தே வந்து குழந்தைங்களுக்கு புக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. சோ அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, அதெல்லாம் அவங்களை உணர வச்சு, ஆல்ரெடி இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாமே வந்து எல்லாருமே நம்ம மகரிஷியோட எண்ணமே ஆசையே இதுதான். எல்லாரையும் பெரிய ஆசிரியராக்கி விட்டுணும், எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும், ஒவ்வொரு மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். சோ அந்த குழந்தைகள் வந்து நல்ல குழந்தைகளா, நல்ல ஒரு அறிஞர்களா, பிற்காலத்துல நல்ல தலைமுறை வரணும், உலக சமாதானம் நிறைவேறணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் இதை ஊட்டி வளர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, குழந்தைகள் வளர 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 அதுலயே அவங்க வளர்ந்துட்டு வந்தாங்கன்னா, ஒரு ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் வந்து போய் நம்ம எடுக்கும் போது ஒரு காயக்கல்பம் சொல்லும் போது அவங்களுக்கு அது வந்து ஒரு கேலியா அவங்களுக்கு தோணாது. அவங்களுக்கு ஒரு ரொம்ப இயல்பான விஷயமா தோணும். ஓ இது இப்படிதான், இதை இப்படி நம்ம கத்துக்கணும், இது மாதிரி செஞ்சா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிப்படியா அதுல வளருவாங்க. சோ எந்த கல்வி முறையா இருந்தாலும், நீங்க எந்த கல்வியை படிச்சாலும், எந்த லாங்குவேஜ் படிச்சாலும், எல்லோருக்கும் உலகம் முழுக்க நம்ம வேதாத்திரியம் வந்து கல்வி முறை எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு இருக்கணும். அந்த இந்த நம்ம மெய்விளக்க கல்வி எல்லாருக்கும் போய் சேரும். எல்லார்கிட்டையும் அது வந்து மெய்விளக்க கல்வி எல்லாருமே படிக்கணும். அப்பதான் வந்து வெறும் தொழில்முறை கல்வியா மட்டும் இல்லாம நம்ம ஒரு நல்ல மனிதர்களா, நல்ல அறிஞர்கள் எல்லாம் உருவாக்கணும், நல்ல அரசியல்வாதிகள் வேணும், எல்லாருமே வந்து ஒரு தொண்டுள்ளம் கொண்டவர்களா இருக்கணும் அப்படின்னும் போது நம்ம வேதாத்திரியம் எல்லோருக்குமே போய் சேரும். அப்போ அந்த குழந்தையில இருந்தே நம்ம அப்படி படிச்சு சொல்லி கொடுத்துட்டு வரும்போது எந்த கல்வி முறையா இருந்தாலும், யாரா இருந்தாலும், ஒவ்வொருவரும் எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எல்லோருக்குமே இது போய் சேரும் போது உலகம் எப்படி இருக்கும் பாருங்க. எவ்வளவு ஒரு அமைதியான உலகமா, எவ்வளவு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்க முடியும். சோ வர வர இது மாதிரி எல்லாருமே இப்படி மாறிட்டே வரும்போது நம்ம மகரிஷி கண்ட கனவு வந்து எப்படி நம்ம பாரதியார் ஒரு காலத்துல வந்து சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடியே ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமே அப்படின்னு அவர் பாடினாரு. அந்த மாதிரி நம்ம இப்பவே நம்ம பாடிடலாம். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த ஓருலக கூட்டாட்சி அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்பொழுதே எல்லாருமே பாட ஆரம்பிச்சிடலாம்.
ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பருவத்திலையும் கருவறை முதல் கல்லறை வரை அப்போ எல்லாருமே இதை கத்துக்கலாம். இந்த வயசாயிடுச்சு, இதுக்கு மேல நம்ம படிக்கணுமா, இதுக்கு மேல நம்ம கத்துக்கணுமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம வேதாத்திரியத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கணும். ஈவன் சிறைச்சாலையில இருக்கிற கைதிகளாக இருக்கட்டும், இல்ல ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கணும். என்னால முடிஞ்சது வந்து ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் நான் செஞ்சுட்டு வரேன். இப்போ பிளைண்ட்ஸுக்கெல்லாம் வந்து நான் ஸ்கிரைபா இருக்கேன். ஸோ பிளைண்ட்ஸுக்கும் வந்து என்னால முடிஞ்சது நான் கத்து கொடுத்துட்டு வரேன். அவங்களால ஃபீஸ் கட்ட முடியாது, அதனால என்னால கணக்குல காமிக்க முடியாது, அவ்வளவுதான். ஆனா நான் அவங்களுக்கு நம்மளுடைய உடற்பயிற்சி எல்லாம் நான் வந்து அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ யாரெல்லாம் முடியாதோ என்னால முடியற வரைக்கும் ஃபீஸ் கட்டுவேன். அதர்வைஸ் என்னால முடியல அப்படின் போது சில பேர் தொண்டுள்ளம் கொண்டவர்கள் கொஞ்சம் பேர் யாருன்னா வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படியும் இல்ல நம்மளாலே முடியல, அதுவும் முடியலன்னா என்னால முடிஞ்சது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். சோ எல்லாரையுமே நான் அதான் சொல்லுவேன். நான் அழியார்ல பேசும்போதும் ஒவ்வொரு இதுலயும் நான் வந்து கருத்தரங்கமாக இருக்கட்டும், இல்ல வந்து வழக்கா அந்த எந்த எதுவா இருக்கட்டும், நம்ம பேசும்போது நான் இததான் நான் முக்கியமா நான் வச்சு சொல்லுவேன். எங்களுக்கு தெலுங்கு தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு வந்து வேற லாங்குவேஜ் தெரியல, இல்ல மலையாளம் தெரிஞ்சிருக்கு, ஹிந்தி தெரிஞ்சிருக்கு, ஜெர்மன் தெரிஞ்சிருக்கு, எந்த லாங்குவேஜா இருந்தாலும் சரி அவங்களுக்கு கொண்டு போய் சேருங்க. உலகம் முழுக்க அனைவருக்கும் கொண்டு போய் எல்லா காலகட்டத்திலையும் சேர்க்கக்கூடிய ஒரே கல்வி முறை நம்ம மெய்விளக்க கல்வி முறை இது. இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் மனிதனுக்கு ஆஹ் ஃபர்ஸ்ட் ஆரம்பம் முதல் இறுதி காலகட்டம் வரை நம்ம இருக்கிற வரைக்கும், இறந்துட்டா கூட நம்ம என்ன தவம் பண்றோம்? ஆத்ம சாந்தி தவம் பண்றோம். ஏன் அதை பண்றோம்? அவங்க வந்து நல்ல மாதிரி அவங்க இறைநிலை அடையணும் அப்படின்றதுக்காக நம்ம பண்றோம். அவங்களுக்கு எந்த நடுவுல எந்த ஒரு தடையோ தேக்கமோ இல்லாம அவங்க ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்றோம். கருவறையில நம்ம கருவிலேயத்தினுடையாள்ல தொடங்கி நம்ம ஆத்ம சாந்தி தவம் வரைக்கும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு மகரிஷி அவர்களுக்கு நம்ம வழிகாட்டிட்டு போயிருக்காரு. இதுல நிறைய சயின்டிபிக்கா இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம இது மேஜிக் கிடையாது. லாஸ்ட் டைம் பேசினவரு சொன்னாரு, இது வந்து இங்கே வேதாத்திரியத்துல எதுவுமே மேஜிக் கிடையாது, எல்லாமே ரியல் தான். நம்ம உணர்ந்து 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 நம்ம தவம் செய்ய செய்ய, தற்சோதனை செய்ய செய்ய, நம்ம பயிற்சி முறைகள் எல்லாம் எப்படி செய்யணும் அந்த மாதிரி செய்ய 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 அதுல வர்ற பயன்களை நம்ம கண்கூடா அனுபவிக்கலாம், பார்க்கலாம், உணரலாம். நிறைய பேர் அனுபவிக்கிறத பார்த்து நம்ம மகிழலாம். நிறைய குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எந்தெந்த மாதிரி அவங்க வந்து லைஃப்ல வந்து அவங்க வந்து என்கரேஜ் ஆகுறாங்க, எந்த அளவுக்கு அவங்க வந்து உடல் நலம் பெறுறாங்க, மனநலம் பெறுறாங்க, வாழ்க்கையில வளம் பெறுறாங்க, அதெல்லாம் பார்த்து நம்ம வந்து மிகவும் மகிழ்ச்சி அடையலாம். சோ இந்த ஒரு ஆத்ம திருப்தி வந்து வேற எதுலையுமே கிடைக்காது நம்மளுக்கு. இதுல எல்லாமே அடங்கி இருக்கு. அதனால இதுல இருக்கிற தவங்களாகட்டும், அந்த பயிற்சிகளாகட்டும் எல்லாமே வந்து எல்லாருக்குமே வந்து நன்மை செய்யக்கூடியது. சின்ன குழந்தையில இருந்து இறக்கும் தருவாய் வரைக்கும் எல்லாருக்குமே இத போய் சேர்க்கலாம். நான் இன்னமும் டிஃபெண்டம்க்கு கூட, அதாவது காது கேட்காதவங்க வாய் பேசாதவங்களுக்கு கூட சொல்லி உணர்த்தணும், அவங்க காதுல கேட்டு உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சியும் நான் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கேன். லைக் பிளைண்ட்ஸ்க்கும் பண்ணிட்டு இருக்கேன். தென் எனக்கு ஹிந்திக்கு வராங்க, சில பேருக்கு வந்து சுத்தமா அவங்க வேற லாங்குவேஜ் அவங்க எடுத்து படிக்க முடியாது அப்படின்னும் போது அவங்களுக்கு ஹிந்தியில நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பசங்களுக்கு கூட பிரச்சாரக்கா இருந்தா கூட ஜி சன்சார் ஜி சன்சார் ஜி சம்ரத் இதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன். அது ஒரு 10 வாட்டி சொல்லுங்க. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சொல்லுங்க. பி பிளஸ்ட் பை த டிவைன் சொல்லுங்க. இது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல முதல்ல அவங்கள கான்சென்ட்ரேட் பண்ண வைப்பேன். சோ இது கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாங்க, இது அவங்க அழகா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த சமுதாயம், அந்த வரக்கூடிய சமுதாயம் வந்து எவ்வளவு நல்லா இருக்கும். எந்தவித குறைபாடும் இல்லாம நம்மளுக்கு எதுவுமே கஷ்டமே இருக்காது, எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிடும். நம்ம பொருள் தேடி அலைய வேண்டியது இல்லை, எதுக்குமே நம்ம கஷ்டப்பட வேண்டியது இல்லை. குழந்தைகள் எல்லாம் அறிஞர்கள் பாத்துக்குவாங்க. இப்ப குழந்தைங்க எல்லாருமே வேலைக்கு போறதுனால குழந்தைங்களை பாத்துக்கிறது எப்படி இருந்தாலும் யாருன்னா ஒருத்தர்கிட்ட நம்ம விட்டுட்டு தான் போக வேண்டியிருக்கு. இப்போ யங் ஜெனரேஷன் எல்லாம் கல்யாணம் ஆயிட்டு குழந்தைய தள்ளி போறதுக்கு காரணமும் பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லை. அப்படி பாத்துக்கிறதுக்கு வேணும்னாலும் ஒரு கிரஷ்ல விட வேண்டியதா இருக்கு. இது மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கு. அந்த எந்த பிரச்சனையுமே நம்மளுக்கு வராது. அந்த போரில்லா நல்லுலகம்னு சொல்லிட்டு
நம்ம மகரிஷி சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அந்த நம்ம உலக சமாதானத்துக்கு நம்ம வேதாத்ரியம் அப்படின்னாலே நம்மளுக்கு அந்த 14 கோட்பாடுகள் இருக்கு இல்லைங்களா? சோ அது எல்லாருமே நம்ம எல்லாமே ஒன்னொன்னா படிச்சு புரிஞ்சு எல்லாருமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது எவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்கு என்னங்க தேவை? சின்ன குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு எந்த வயசானாலும் அவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு படிச்சுட்டீங்களா, நீங்க ஆசிரியர் ஆயிட்டீங்களா, 4 பேருக்கு சொல்லி கொடுங்க, ஒருத்தருக்கான சொல்லி கொடுங்க, அந்த ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுங்க. இந்த மாதிரி எல்லார்கிட்டயும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே எல்லார்கிட்டயும் நல்ல விஷயங்கள் பரவிக்கிட்டே போகும்போது நம்ம வேதாத்திரியம் எல்லார்கிட்டயுமே போய் சேரும் போது அந்த லைஃப் வந்து எவ்வளவு நல்லா இருக்கும், எவ்வளவு ஒரு எல்லார்கிட்டயுமே ஒரு இணக்கமான ஒரு நிலை ஏற்படும். ஒரு அன்பும் கருணையும் எல்லார்கிட்டயும் மிகுந்து காணப்படும். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு ஃபேமிலி ஆகட்டும், இல்ல எந்த ஒரு இயக்கமாகட்டும், அரசாங்கமாகட்டும், எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயம் நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி எதுவுமே வந்து சரியில்லாமையே இருக்காது. எல்லாமே வந்து ரொம்ப அழகா நம்மளுக்கு இருக்கும். நம்ம மகரிஷி வந்து சின்ன குழந்தையில அவருக்கு பிறக்கும் போது ஒரு ஒரு மகான் வந்து வேதாத்ரி அப்படின்னு பேர் வச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன அவரோட அந்த மகானோட மனசுல வந்து பேர் வச்சவருக்கு இவரு பிற்காலத்துல இவ்வளவு பெரிய மகானாவார் அப்படின்றத எப்படியோ தெரிஞ்சு அறிந்து அந்த பேர் வச்சிருக்காங்க. அவர் வந்து இளமை காலத்துல அவர் படாத கஷ்டங்களே கிடையாது. அந்த கஷ்டத்துல தனக்கு உணவு எல்லாம் கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனசுல எந்த அளவுக்கு ஆழமா பதிஞ்சிருக்கும் பாருங்க. இறைவன் எந்த அளவுக்கு இறைநிலை அவருக்கு வச்சிருக்கு பாருங்க. அவருக்குன்னு உனக்குன்னு குழந்தை இல்லைன்னா என்ன, உனக்கு உலகம் முழுக்க குழந்தைங்க இருக்காங்க. உனக்கு கிடைச்சிருக்கிற 1, 2 குழந்தைங்க உன்னோட குழந்தைங்க அப்படின்னு எல்லாம் கிடையாது. உலகம் முழுக்க உனக்கு அம்மா அதுதானே சொல்லியிருக்காங்க லோகாம்பலமா. நம்மளுக்கு வந்து குழந்தைங்க இல்லைன்னா என்ன, எல்லாருமே நம்ம கிட்ட வர எல்லாருமே வேதாத்திரியர்கள் எல்லாருமே நம்மளோட குழந்தைகள் தான். குழந்தை இல்லைன்னு சொல்லவே சொல்லாதீங்க. சோ இறைவன் இதை ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. இறைநிலை ஆல்ரெடி நம்மளுக்கு மகான் நம்ம வேதாத்ரி மகரிஷிக்கு பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. உனக்கு 1, 2, 3, 4 அதெல்லாம் குழந்தை இல்லப்பா, உனக்கு உலகம் முழுக்க குழந்தைங்க இருக்காங்க. சோ பிறக்கிறது முதல் இருக்கிறது வரைக்கும் இருக்கிற எல்லாருமே உனக்கு வந்து இருக்கிறாங்க. சோ நம்ம வேதாத்திரியம் வந்து எல்லா விதத்திலயுமே எல்லாருக்குமே வந்து எல்லா நிலைமையிலையும் எல்லாருக்கும் போய் சேர்ந்து எல்லாரும் சுபிட்சமா வாழறதுக்கு, நல்ல மாதிரி வாழறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு பருவத்திலையும் 50 வயசு ஆயிடுச்சா உங்களால எந்த அளவுக்கு பண்ண முடியும் அந்த அளவுக்கு நல்லா பண்ண முடியும். ஏன்னா நீங்க 50 வயசுலயும் நீங்க வந்து எப்படி இருப்பீங்க, இளமையா இருப்பீங்க. காயகல்பம் எல்லாம் பண்ணிட்டு ஒரு 20, 30 வயசு 30, 40 வயசுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருப்பீங்க. சோ 60, 70 ஆயிடுச்சுங்களா அப்போ கூட உங்களால பண்ண முடியும். நீங்க வேதாத்திரியத்துல நம்ம இருக்கிறோம்னா நம்ம இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம இளமையா இருப்போம் அப்படிங்கிறது. நம்ம காயகல்பத்துல நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? சோ எந்த அளவுக்கு நம்ம இளமையா இருப்போம், நம்ம இந்த வேதாத்திரியம் பயிற்சியில மெய்விளக்க கல்வியில நம்ம எந்த அளவுக்கு நம்ம இளமையா இருக்க முடியும், எந்த அளவுக்கு நம்ம தொண்டு செய்ய முடியும், இருக்கிற நம்ம காலகட்டம் வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு ஆயுள் நீடிச்சு நம்ம தொண்டு செஞ்சு நம்ம கர்ம வினையெல்லாம் போக்கிட்டு நம்ம ஆன்மா தூய்மை அடைஞ்சு நம்ம வந்து இறைநிலை அடைகிறதுதான் நம்மளுடைய நோக்கமே. பிறவி எடுத்ததோட நோக்கமே அதுதானே. சோ அந்த மாதிரி நம்ம லைஃப்ல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த குழந்தை வயித்துல உருவாகுதா அப்ப என்ன செய்யணும் அது மட்டும் செய்யணும். எந்த எந்த பயிற்சி பண்ணணும், ஓகே மூச்சு பயிற்சி பண்ணலாம், ஓரளவுக்கு பண்ணலாம், நாடி சுத்தி தண்டுவட சுத்தி எல்லாம் பண்ணலாம், தவங்கள் எல்லாம் பண்ணலாம். நம்ம மகராசனம் மட்டும் பண்ண மாட்டோம். சோ அந்த மாதிரி நம்ம 14 பாயிண்ட்ஸ் அந்த ரிலாக்ஸேஷன் எல்லாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு லைஃப்ல. ஏன்னா ரிலாக்ஸேஷன் பத்தி லாஸ்ட் டைம் பேசினவரு அந்த அளவுக்கு நிறைய பேர் பேசியிருக்காங்க. சோ இந்த கருவறை முதல் கல்லறை வரை கூட நிறைய பேர் பேசியிருக்காங்க. இப்போ எனக்கு என்ன மனசுல வருதோ மகரிஷி எனக்கு என்ன சொல்லணும்னு நினைச்சிருக்காரோ அதுதான் நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கதோ அதுதான். சோ இது மாதிரி எல்லாருமே பேசியிருக்காங்க. இருந்தாலும் எனக்கு என்ன புரியுதோ எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதை மட்டும்தான் நான் சொல்ல வந்திருக்கேன். சோ ஒரு காலகட்டத்திலயுமே நம்ம ஓரளவுக்கு நம்ம ஓகே நம்ம குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், சோ அடுத்த குழந்தைங்களை பாத்துக்கிறது செய்ய எல்லாத்துக்குமே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனா நம்ம வேதாத்திரியத்துக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான பொறுப்பும் கடமையும் இருக்கு. உலக சமாதானம். உலக சமாதானம் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். எல்லா வயதினர்கள் கிட்டையும் எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும்.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகரிஷி சொல்லியிருக்காங்க. அவருடைய எண்ணமும் அதுதான். அதனாலதான் அவர் யாரையுமே வந்து நீங்க தான் ஆகணும், ஆசிரியர் ஆகணும், நீங்க தான் பேராசிரியர், நீங்க எல்லாம் ஆசிரியர் இல்லை அப்படின்னு யாரையுமே அவர் சொல்லல. எல்லாருக்குமே அவர் அந்த அறிவு கொடுத்திருக்காரு. அருள் நிதியர் கொடுத்து அந்த அவர் கைகளில் ஆற்றல் வாங்கினவங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் எல்லாருக்குமே அந்த ஆற்றலை கொடுத்திருக்காரு. எல்லாருமே ஆசிரியர் ஆகணும், எல்லாருமே பேராசிரியர்கள் ஆகணும், எல்லாருமே உலகம் முழுக்க கொண்டு போய் எல்லா மனிதர்கள் கிட்டயும் எல்லா மனதிலும் கொண்டு போய் இதை பதிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகரிஷி எல்லாருக்குமே இதை கொண்டு போய் சேர்த்திருக்காரு. இது எல்லா ஒரு காலகட்டத்திலயும் நான் சொன்ன மாதிரி இப்போ எனக்கும் சில இதெல்லாம் இருக்கு. என்ன சொல்றது, சில தடைகள், தேக்கங்கள் எல்லாம் இருக்கு. இருந்தாலும் நான் இதையும் என்னோட லைஃப்ல எப்படி எனக்கு மூச்சு கண்டிப்பா விட்டுதான் ஆகணும். லைக் அது மாதிரிதான் எனக்கு வேதாத்திரியமும். சோ எனக்கு மூச்சு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா வேதாத்திரியம் நம்மளோட இருக்கும். நம்ம எல்லாருக்குள்ளவும் இருக்கும். நம்ம இதை நம்மளோட மட்டும் நிறுத்திக்காம நம்மளுக்கு தெரிஞ்ச எந்த விஷயமா இருந்தாலும் நல்ல விஷயங்கள், நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம கத்து வச்சிருக்கோம். சோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா எல்லார்கிட்டையுமே கொண்டு போய் நம்ம சேர்க்கணும். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் நம்மளோட ஒரே கடமையா இருக்கணும். சோ இதுல வந்து எக்கச்சக்கமா நிறைய விஷயங்கள் எனக்கு என்ன ஆகுதுன்னா கிளாஷ் ஆகுது. அதனால எனக்கு கோர்வையா படிப்படியா எனக்கு வந்து அந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு, ஏன்னா பெரிய அறிஞர்கள் எல்லாருமே இருக்கீங்க, பெரிய பெரிய ஆளுங்க இருக்கீங்க. அதனால வந்து எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஃப்ளோ எனக்கு வந்து அந்த அளவுக்கு எனக்கு வரல. எனக்கு படிப்படியா எனக்கு சொல்றதுக்கு. அதனால என்னுடைய உரையை வந்து இதோட நான் நிறைவு செய்யறேன். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த நம்ம அறிவியல் அரங்கத்துக்கும் நம்ம தியாகராஜன் சார், அப்புறம் எல்லாருக்குமே வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த குரூப்ல என்னையும் வந்து சேர்த்துக்கிட்டீங்க. சோ தேங்க்ஸ், சோ கிரேட். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை உணர்றேன் நானு. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம்ம குரூப்ல நீங்க இன்னும் ஜாயின்ட் ஆகலையா அறிவியல் அரங்கத்துல? குரூப்ல தான் இருக்கேன். குரூப்ல இருக்கேன் நானு. ஆக்சுவலி எனக்கு என்னன்னாக்கா, நம்ம அறிவியல் அரங்கம் கிளாஸ், அதாவது இது ப்ரோக்ராம் நடக்கும் போதெல்லாம் இங்க வீட்டுல எனக்கு இந்த மந்த் கொஞ்சம் கெஸ்ட் எல்லாம் இருக்காங்க ஐயா, பொண்ணு எல்லாம் வந்திருக்காங்க. அதனாலதாங்க ஐயா. ஓகே. நீங்க இதான் தடவை பேசுறேன்னு சொல்றீங்களா? உண்மையிலுமே இதுதான் தடவையே நீங்க பேசுறீங்களா? ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா அறிவியல் அரங்கத்துல தடவை இல்ல ஜூம்லயே தடவையா? இல்ல, அறிவியல் அரங்கத்துல முதல் தடவை. ஜூம்ல வந்து நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம ஆழியாறுல எம்ஆர்சிக்கு போகும்போதெல்லாம் பேசுவேன். அதுதாங்கய்யா. வாழ்த்துக்கள். இந்த வாங்கிட்டீங்களே அதுக்குதான் பாக்குறேன். சரிம்மா, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப அப்படியே அற்புதமா, அட்டகாசமா அப்படி பருவக்காற்று வங்காள விரிகுடாவில் புயல் சின்னம் கிளம்புன மாதிரி கிளம்பிருச்சுமா. வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். அற்புதங்கம்மா. அதாவது தயாரிச்சு பேசுற பேச்சல்ல, ஆன்மாவின் உள்ள இருந்து வருதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அடி ஆழத்துல இருந்து. அந்த மாதிரி ஒரு அற்புதமான உரையை கொடுத்துருக்கீங்க. உள்ளுணர்வு சொன்னத உரையா வெளியில சொல்லியிருக்கீங்க. மல்லிகாவின் மனம் இந்த உலகம் முழுவதும் பரவட்டும். ஓ, வாழ்க வளமுடன் ஐயா. அதாவது சொல்லுவாங்க, அது பி குட், டூ குட், ஸ்ப்ரெட் த குட்னு. அந்த மூணையுமே நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்கம்மா. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்க, மூச்சு எப்படி முக்கியமோ அதே மாதிரி வேதாத்திரியம் அப்படின்னு. இதை விட யாரும் சொல்லிட முடியாது. நீங்க அதை அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, அதை அப்படியே சொல்லியிருக்கிறீங்க கொஞ்ச நேரத்துல, அவ்வளவுதான். ஏன்னா வேதாத்திரியம் என்பது வாழ்க்கை, வாழும் நெறி, வாழும் முறை. மூச்சை விட வேறவா அந்த அளவுக்கு நீங்க அதை உணர்ந்திருக்கிறதுனாலதான், அதாவது எந்த குறைபாடு இருந்தாலும் அது குறைய நினைக்காம அவங்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக, கண்ணு தெரியாதவங்களுக்காக, காது கேட்காதவங்களுக்காக, எந்த மொழியா இருந்தாலும் சரி அவங்களுக்காக
எந்த வயசுல இருந்தாலும் சரி, அது கருவறையா இருந்தாலும் சரி, கல்லறையா இருந்தாலும் சரி, அதுக்கு இடைப்பட்ட எல்லாத்துக்குமே அதை போய் சேரணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. இது உலக சமாதானம். இந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்தே தீரும். நன்றிங்கம்மா, அற்புதம், பாராட்டுக்கள், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எல்லாத்துக்கும் அன்மியூட் கொடுத்துறேங்க. ஒவ்வொருத்தரா பேசலாம். அன்மியூட் கொடுத்தாச்சு எல்லாத்துக்கும். இப்ப எல்லாமே மியூட்ல இருக்குது. அன்மியூட் பண்ணிக்கிட்டு நீங்க பேசலாம். மல்லிகாம்மா நீங்களும் அன்மியூட் பண்ணிக்கீங்க. வாழ்க வளமுடன் மல்லிகாம்மா. வாழ்க அருமையான வளமுடன். யதார்த்தமான பேச்சு, ரொம்ப சிறப்பா இருந்தது. ஒரே ஒரு சின்ன கருத்து மட்டும் சொல்ல, நீங்க வந்து பிரெக்னெண்டா இருக்கும்போது தவங்கள் எல்லாம் கத்துக்கலாம்னு சொன்னீங்க. இல்ல, பிரெக்னெண்டா இருக்க முன்னால கத்துக்கிட்ட பிறகு, பிரெக்னென்ட் ஆன பிறகு வேணா நிறைய இது பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பீச்சை வந்து பிரெக்னெண்டா இருக்கும்போது எடுக்கக்கூடாது. அதை மட்டும் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்ல. யதார்த்தமான கண்டிப்பா. பேச்சுங்களா, ரொம்ப ஆமா, நன்றி. நானு உங்களை இந்த உமையாள்புரம் அறக்கட்டளையில நான் உங்க ஸ்பீச் கேட்டிருக்கேம்மா. உங்ககிட்ட நானு அந்த வேடன் என்ன நாங்க ஏதோ கேட்டேன், நானு உங்களை கொஸ்டின் கூட கேட்டிருந்தேன். ஞாபகம் இருக்குங்களாமா? ஞாபகம் இருக்குமா, ஞாபகம் இருக்கு. அதனாலதான் வாழ்க உண்மையா வளமுடன். பேசினேன், வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப வாழ்க அருமையா வளமுடன். இருந்தது. எல்லாம் குரு ஐயா அவ்வளவு சொல்லிட்டாரு, இன்னும் ஒண்ணும் சொல்றது எனக்கு இல்ல. அதனால அருமையான யதார்த்தமான பேச்சுன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எது அர்த்தமோ அதை வந்து யதார்த்தம்னு சொல்லிடுவாங்க. எஸ், ஆமாங்கய்யா. அதுதான் உண்மை, அதான் நிஜம். வாழ்த்துக்கள், நன்றி, வாழ்க நன்றி. வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. கருவறையிலிருந்து கல்லறை வரை எப்படியெல்லாம் நமக்கு இந்த மனவளக்கலை பயன்படுது அப்படிங்கிறத நல்ல ஒரு குற்றாலத்தில் அருவி எப்படி வேகமா அடிக்குதோ அது மாதிரி அற்புதமா சொல்லியிருந்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா மல்லிகாம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கம்மா. அதே மாதிரி ஐயா சொன்ன மாதிரி அந்த ஃப்ளோ வந்து எதுவும் எழுதி வைக்காம உங்க மனதிலிருந்து அதை கொண்டு வந்தீங்க. நீங்க இடையில சொன்னீங்க நான் ஜம்ப் ஆகுது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா எங்கேயும் ஜம்ப் ஆகல. நீங்க சொல்ல வந்ததை கரெக்டா அந்த டாபிக்கோட ஒட்டி அழகா சொல்லிட்டீங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சிறப்பா இருந்துச்சுங்கம்மா. கருவறை முதல் கல்லறை வரை குழந்தைங்க, கருவறையில இருக்கிற குழந்தைங்கள்ல இருந்து கல்லறைக்கு போற வரைக்குமே நமக்கு தேவைப்படுதுன்னு அழகா நல்லா தொடர்ந்து சொல்லியிருக்கீங்க. சிறப்பா இருந்துச்சு. அதே மாதிரி உலக சமுதாயத்துல உலக அமைதிக்கும் உலக சமாதானமும் வேணும்னு அடிக்கடி நல்லா அந்த வற்புறுத்தல் மாதிரி நல்ல ஒரு ஆணித்தரமா அந்த இதை நீங்க சொல்லியிருக்கீங்க. சாமிஜி எவ்வளவு தூரம் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ஆத்மாத்மா பேசியிருக்கீங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்கம்மா. ரெண்டாவது எனக்கு ஒரு இதுனா, நீங்க இது ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறீங்களா நீங்க? என்னம்மா ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்குங்களா? ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து யாருன்னா கேட்டாங்க அப்படின்னாக்கா, நான் இன்னும் ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் அளவுக்கு போல. அவங்க யாருன்னா வந்து கேக்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்னால முடியறது எதனா எக்ஸசைஸ் எதனா சொல்லித்தர, வாழ்க வளமுடன் அப்படிங்கறத மட்டும் எந்த லாங்குவேஜ் பேசுறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு நானு அதை மட்டும் சொல்லி கொடுத்துடுறேம்மா. நானு அத சொல்லுங்க, அத சொன்னாலே அந்த ழா உங்களுக்கு வரும்போது அதுவே உங்களுக்கு வந்து நிறைய குணப்படுத்தும் அப்படிங்கறத நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேங்க. அது ஏதோ ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் கிளாஸ் எடுக்கிற யாரோ நீங்களே என்னன்னு தெரியல. சரி, கேட்டுக்கலான்ட்டு எனக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்கு எடுக்கிறதுக்காக. அதுக்காக தான் கேட்டேங்கம்மா, வேற ஒண்ணும் இல்ல. ஓகேங்கம்மா. நான் எனக்கு தெரிஞ்சது எனக்கு என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்கேன். நான் பிளைண்ட்ஸ்க்கு ஸ்கிரைபா போறேன். சோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு சிறைச்சாலையில எல்லாம் கூட போய் எடுக்கணும். குழந்தைகள் சிறைச்சாலையா இருக்கட்டும், இல்ல பெண்கள் தான் இருக்கட்டும், ஆண்கள் தான் இருக்கட்டும், யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கறதுல கூட நான் சில வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். சரி, நான் பெங்களூர்ல இருக்கேன். பெங்களூர்ல இங்க சர்ச்சில் குழந்தைங்களுக்கு எடுத்துட்டு இருந்தேன் 3 months. இங்க எப்ப பெங்களூர்ல இருக்கிறனோ அப்ப வந்து எடுத்து கொடுப்பேன். நம்ம ஜென்ரலா நம்மளுடைய பயிற்சியோட தொடர்ந்து எடுத்து கொடுத்துட்டு இருப்பேன். முன்னேற்றம் நல்லா இருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்குன்னு இருக்காங்க. சரி, மேலும் என்ன அந்த குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி. அதுக்காக தான் கேட்டேங்க. ஆமா, நம்ம ஒவ்வொரு பயிற்சி முறையுமே ஒவ்வொரு அந்த இதுவுமே வந்து உங்களுக்கு உடம்பு முழுக்க இருக்கிற எல்லா நாடி நரம்புகளுக்கும் உள்ளுறுப்புகளுக்கும்
உறுப்புகளுக்கும் நல்ல ஒரு ஆக்டிவேட் பண்றது தானம்மா. சோ இது நீங்க வந்து வேற எதுவுமே பண்ணலன்னா கூட அந்த குழந்தைங்க இது வரைக்கும் பண்ணாங்கன்னா கூட ரொம்ப நல்லா இருப்பாங்கம்மா. அதான் நம்ம பயிற்சியை தான் முக்காவாசி கொடுத்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஈஸியா எப்படி அந்த மாதிரி சொல்லி கொடுத்து இன்னும் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அதனால கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. சரி. ஓகேங்கம்மா. எதா சரி வேணா சரி. பேசுங்க. வாழ்க சரி. வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க நன்றிங்கம்மா. வாழ்க சிறப்பு. வாழ்க நன்றி. வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக நமது பழனிசாமி ஐயா அவர்கள். பழனிசாமி ஐயா. ஐயா பழனிசாமி ஐயா. சரிங்க. நமது ஜெயபால் ஐயா அடுத்ததாக. ஐயா ஜெயபால் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வரை. வாழ்க வளமுடன். எங்கேயுமே குறை இல்லைம்மா, உள்ளத்திலிருந்து வந்திருக்கு. அதே மாதிரி ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடுவோமே பாடுவோமே பாரதி. உங்களுக்குள்ள அந்த தாக்கம் அவ்வளவு தூரம் இருக்கு. இப்ப எங்களுக்கு இப்ப நீங்க வந்து பேசுறது எங்களுக்கு மோட்டிவேஷன்ல வச்சுக்குவோம் நாங்க. இது ஒண்ணும் வெறும் வார்த்தை இல்லை. ஏன்னா உள்ளுக்கு இருந்து வந்தது, வெறுமனே சொற்கள் அல்ல. ஸ்பீச்னு பார்த்தா நீங்க கொஞ்சம் வேகத்தை குறைச்சீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஐயா. மீதியை நான் கவனிக்கிறேங்க ஐயா. எனக்கு எல்லாமே நல்லாவே இருந்ததுமா. நீ எதையும் இதை விட்டு போகல. எல்லா கருத்தையும் சொல்ல வந்திருக்கீங்க. குறிப்பிட்ட டைம்ல அதான் சொல்ல முடியும். அதனால நல்லாவும் இருந்தது. எல்லாரோட சிறப்பு என்னன்னா, நீங்க எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறீங்க. இன்னும் வேதாத்திரியத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மோட்டிவேஷனை கொடுத்துருக்கீங்க. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க. உள்ளத்து உணர்வுகளை சொல்ற போது கொஞ்சம் ஸ்பீடு வந்துருதுங்க. அதை தவிர்க்க முடியறது இல்ல. வாழ்க வளமுடன். ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணா வேற, இது உள்ள இருந்து வர்றதுனால அது அப்படித்தான் வரும். ஸ்பீடு வரதான் செய்யும், தவிர்க்க முடியாது. அடுத்ததாக நமது சசிகலா ஜெகதீசன் அம்மா அவர்கள். சசிகலா அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா வந்து கடைசியில எனக்கு ஜம்ப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன்னு சொல்றப்பதான் நான் உள்ள என்ட்ரு ஆனேங்கய்யா. சரி சரிங்கம்மா சரிங்கம்மா. அதனால நான் அம்மா ஸ்பீச் கேட்டுட்டு நான் நிச்சயமா எல்லாம் சொல்லியிருக்காங்க. யூடியூப்ல போட்டுருவாங்க, நீங்க அதை கேட்கலாம். நன்றிங்கம்மா. சிறப்புங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. நமது மதிப்பிற்குரிய திருவண்ணாமலை பேராசிரியர் சந்திரசேகரன் ஐயா. என்ன விட்டு எங்க போறீங்க? வாழ்க வளமுடுங்க ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க. நல்லா அற்புதமா இருந்துச்சுங்க ஐயா. நான் அந்த நேரத்துக்கு பஸ் டிராவலிங்ல இருந்தேன். இப்பதான் திருவண்ணாமலை வீட்டுக்கு வந்திருக்கேன். இருந்தாலும் ஃபுல்லா கேட்டேங்க ஐயா. நல்லா அருமையா இருந்துச்சு. பக்கத்துல கொஞ்சம் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஒண்ணும் இல்லாம இருக்கு. மேடத்துக்கு பொறுத்தவரை சூப்பரா ஆரம்பிச்சுங்க ஐயா. இந்த கால ஜெனரேஷனுக்கு மட்டும் இல்லாம நம்ம ஜெயபால் ஐயா சொன்ன மாதிரி நம்மளுக்கு எல்லாம் ஒரு மோட்டிவேட்டட் சப்ஜெக்ட் மாதிரி ஆயிப்போச்சு. அம்மா கொடுத்துருக்காங்க. அம்மாவும் இறையர்களும் குருநாள் சொல்லி அருள்படி தொடர்ந்து செய்யறதுக்கு துணை புரிவிட்டோம். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிங்க. அடுத்ததாக நமது பூமா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் மல்லிகம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. நல்ல ஒண்டர்ஃபுல் ரெண்டிஷன்மா. நல்ல அதான் ஐயா நீங்க வந்து முதல்ல பேசுறீங்கிறீங்க. நல்லா பழக்கப்பட்டுதான் அப்படியே மணிப்பிரவாள நடையாதான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது உங்க உரை. கொஞ்சம் டிஃப்ரெண்டாவும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாம பேசுனதுனால உங்க மனசுல தோட்டத்துலாம் டக்குன்னு புது விதமா வந்து விழுந்தது. ஆமா, நீங்க உமையாள்புரம் ட்ரஸ்டாமா? உமையாள்புரம் ட்ரஸ்ட். ஆமா, உமையாள்புரம் ட்ரஸ்ட் தாங்கம்மா. இப்ப நான் வீட்லயே தவமையம் வச்சிருக்கேன். சோ அதனால இங்க எனக்கு என்ன முடியுமோ அதை செய்யறேங்கம்மா. நான் ஆன்லைன்ல தான் நான் ஹிந்தி எல்லாம் எடுத்துட்டு இருந்தேன். சோ இப்ப நம்ம வேதாத்திரியம் நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கறதுனாலே குழந்தைங்களை வர வச்சு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சு குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்குங்கம்மா. நம்ம வேதாத்திரியம் அவங்க டேலண்ட் கண்டுபிடிச்சு அதை கொணறது எனக்கு தெரிஞ்ச வரையில அறிவியல் அரங்கம் தான்மா. நல்ல சான்ஸ் எல்லாருக்கும்.
நல்லா நீங்க அது உங்களுக்குள்ள இருக்கிறது எல்லாம் வெளியில வந்திருக்கு. உங்க திறமை நல்ல ஐயா ஜெயபால் ஐயா சொன்ன மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீச் தான் உங்களுது. வண்டர்ஃபுல்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன் வளமுடன். வாழ்க எல்லா வளமுடன். புகழும் மாணிக்கவாசகம் ஐயாவுக்கு தான். இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு. லக்ஷ்மி ஆமா, அம்மா கரெக்ட் கரெக்ட். ஆப்பிரிக்காவில இருந்து நமது லக்ஷ்மி அம்மா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன். மல்லிகா வாழ்க அம்மா. வளமுடன். வளமுடன்மா. மல்லிகா அம்மா சிறப்பா இருந்தது. ஆனா நான் அகத்தாய்வு கிளாஸ்ல இருந்ததுனால கடைசி 15 நிமிடம் தான் கேட்டேன். நான் ஓ, ஆடியோ போட்டோன்னு முழுமையா கேட்டுட்டு நான் அப்புறம் சொல்றேன். நான் கேட்ட வரைக்கும் நல்லா இருந்ததுமா. அந்த ஃபீல் பண்ண முடிஞ்சது. அந்த ஒத்த சிந்தனை வேதாத்திரியம் உலகமெல்லாம் பரவணும்னு நம்ம எல்லாரும் ஃபீல் பண்றோம். அந்த வைப்ஸ் வந்து உங்ககிட்டயும் உணர முடிஞ்சது. வாழ்க வளமுடன்மா. வாழ்க மகிழ்ச்சிமா. வளமுடன்மா. நன்றிங்க. மகிழ்ச்சி. ஆ. அடுத்ததாக ஜனார் கனடாவில இருந்து. ஜனார் ஐயா. ஜனார் ஐயா. பேராசிரியர் நடராஜன் ஐயா அவர்கள் அடுத்ததாக. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். அவங்க பேசுனது இயல்பா இருந்ததுங்க. ம். இயல்பா இருந்ததுங்கிறத இன்னும் ஆக்ஷன்லாம் என்னன்னா, அவங்க வேதாத்திரியத்தின் மீது வச்சிருக்கிற ஒரு பற்றுதல் நல்லா அவங்களுடைய பேச்சுல வெளிப்பட்டது. அத வந்து ம். உலகம் பூரா எல்லாருக்கும் இது பரவணுங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு மனதுல ஆழமா அவர் எண்ணியிருக்கிறாங்க. அத ரொம்ப ரொம்ப ம். பாராட்டலாங்க. ம். நம்ம ஜெயபால் ஐயா சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கும் ம். மோட்டிவேஷனா இருக்கிறாங்க அப்படிங்கிறது ம். ம். நம்ம இன்னும் மகிழ்ச்சி அடையலாங்க. இன்னும் அவங்க ம். ரொம்ப சிறப்படையணும், நல்ல சேவை செய்ய இறை ம். அருள் செய்ய வேண்டும் என்று சொல்றேங்க. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. மகிழ்ச்சிங்கய்யா. மகிழ்ச்சிங்க. வாழ்க அடுத்ததாக வளமுடன். நமது சுமதி அம்மா அவர்கள். சுமதி அம்மா. வாழ்க வளமுடன் மல்லிகா அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அம்மா ரொம்ப நல்லா இருந்ததுங்க அம்மா. கருவறை முதல் கல்லறை வரை. நீங்க சொன்னீங்க இல்லையா, அவங்கவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ அவங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த லாங்குவேஜ்ல பரப்பணும் நம்ம வேதாத்திரியத்தை அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப எஸ் பிடிச்ச ஐயா. விஷயமா ஆமாமா இருந்தது. ஆமா. ம். ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்க வளமுடன். இந்த மாதிரி கூட நம்ம வேதாத்திரியத்தை ஸ்ப்ரெட் பண்ண முடியும் அப்படின்றது இன்னைக்கு எங்களுக்கு ஒரு நிஜமாவே ஒரு வழிகாட்டியா தான் இருந்தது. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. தேங்க்ஸ். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. மகிழ்ச்சிமா. அடுத்ததாக நமது பேராசிரியர் பாப்பு டீச்சர் வாழ்க அவர்கள். வளம். வாழ்க பாப்பு டீச்சர். வாழ்க வாழ்கம்மா. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப சிறப்புமா. எல்லாரும் சொன்ன மாதிரி தான். நல்ல அருமையான தலைப்பு. தலைப்பு ரொம்ப அருமை. தலைப்புக்கு ஏற்றவாறு ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஆவேசமான ஒரு பேச்சு. நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம கருவிலேயே கொடுத்துட்டோம் அப்படின்னா கட்டாயம் மகசனுடைய கனவு அவர் எழுதி வச்சுட்டு போனதுக்கு முன்னாலேயே நம்ம எல்லாரும் கொண்டு வந்துட முடியும். உங்க மாதிரி எல்லாரும் பண்ணுனா அப்படிங்கிறத எல்லாருக்கும் ஒரு உத்வேகம் கொடுத்துட்டு ரொம்ப வாழ்த்துக்கள்மா. இது எல்லாரும் வந்து இளைஞர்கள் எல்லாம் நம்ம கட்டாயம் இதை கேட்கணும். இந்த ஸ்பீச் எல்லாம் முதல்ல நம்ம ஆசிரியர்கள் அத்தனை பேரும் நம்ம இந்த உணர்வு பூர்வமா இருந்தாலே போதுமா, நம்ம கொண்டு வந்து சேர்த்துட முடியுமா. வாழ்த்துக்கள்மா. ரொம்ப அருமைமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இது நம்ம வேதாத்திரியம் தவிர மத்தது இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்குதுமா. பெருமையாவும் இருக்குதுமா. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிமா. அடுத்ததாக நமது சாமுண்டீஸ்வரி அம்மா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடங்கய்யா. வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. உங்ககிட்ட ஒரு பாரதியார் கண்ட ஒரு புதுமை பெண் மாதிரி எழுச்சியும் வேகமும் இருந்ததுங்கம்மா. எழுச்சி அறிவியல் அரங்கத்தோட கண்டுபிடிப்பு லட்சுமி அம்மா, சுமதி அம்மா, நீங்க இல்ல புதுமையான பெண்கள்லாம் வருங்கம்மா உள்ள. ரொம்ப அருமைங்கம்மா. சிறப்புமா. உங்களோட படிப்பு, உங்களோட தொண்டுகள், உங்களோட சேவைகள் எல்லாம் எந்த அளவுக்கு நீங்க வெளியில பண்ணிட்டு இருக்கிறீங்கன்றது முத்தையா சொல்றப்ப மிக ஆச்சரியப்பட்டு போனங்கய்யா. உங்களோடலாம் நாங்க பேசுறேன்ற போது எங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. மகிழ்ச்சியோட கருணை தான் நினைக்கிறேன். மாணிக்க வாசகா அண்ணனோட கருணைன்னு நினைக்கிறேன். இந்த அறிவியல் அரங்கத்துல உங்களோட அறிஞர்களோட நாங்க இல்லத்தரசிங்களும் இந்த அளவுக்கு இணைந்து வரேன்னா அது ஒரு பெரிய விஷயம் தான். எங்களுக்கு ஒரு கொடுப்பனதாம்மா. மிக சிறப்பான வாழ்க வளமுடன்மா. இல்லத்து அரசிகள் தாமா முதல்ல. அதுக்கப்புறம் தாமா எவ்வளவு பெரிய அறிஞரா இருந்தாலும். இருந்தாலும் அதுலயும் நீங்க இந்த அளவுக்கு வரீங்கன்னும் போது உண்மையாலுமே நான் லட்சுமி அம்மா, சுமதி அம்மா, நீங்க உங்க பேச்செல்லாம் கண்டு உங்களோட நாங்களும் இணைந்து வரணுமோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மகரிஷி எந்த அளவுக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறாருன்றது அந்த நன்றி உணர்வு இன்னும் அதிகமா இருந்தது. ஜெயபால் ஐயா
சொன்ன மாதிரி ஒரு பொதுவான உரைங்கம்மா. ரொம்ப நல்ல சிறப்பான உரைங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க நன்றிங்கம்மா. வளமுடன். நன்றி வாழ்க நன்றி. வளமுடன். நன்றி. அடுத்ததாக நமது இளவரசி சிவபிரகாஷ் அம்மா ஐயா அவர்கள். நன்றிங்கய்யா வாய்ப்பு நன்றிம்மா, கொடுத்ததுக்கு. நன்றிம்மா. இளவரசி அம்மா அடுத்ததாக. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் மல்லிகாம்மா. ரொம்ப வாழ்க அருமையா வளமுடன்மா. இளவரசி அம்மா வாழ்க வளமுடன். கருமையத்திலேயே வேதாத்திரியத்தை பதிக்கணும்ன்று எனக்கு இப்ப உங்க ஸ்பீச்ல எனக்கு அதுவும் ஒரு இதா வருதுன்ட்டு எனக்கு தோணுதுங்கம்மா. ரொம்ப அருமையா இருந்ததுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக அமெரிக்காவிலிருந்து சேஷாசலம் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் மல்லிகாம்மா. வாழ்க சூப்பர். வளமுடன் வாழ்க ஐயா. வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நல்லா இருந்தது. இல்லத்து அரசிகள் மட்டும் சொல்லாதீங்க, இல்லத்து அரசர்களும் பங்கு உண்டுன்னு சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. இல்லத்து அரசி அரசன் எல்லாருக்கும் தாங்க ஐயா. இளவரசர்கள் வாழ்க வளமுடன். எல்லாருக்கும். அப்புறம் வாழ்க நீங்க வளமுடன். நீங்க பேசும்போது சொன்னீங்க, இஃப் எனி இந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு ஏதாவது ஷார்டேஜ் இருந்தாக்கா யூ கேன் ஷேர் வித் எங்க அறிவியல் குரூப்ல சொல்லுங்க, இல்லாட்டி எங்களுக்கு யாருக்கா சொல்லுங்க. வில் ட்ரை டு டூ தட். சரிங்க சரிங்க சரிங்க. ஆன் பிஹாஃப் ஆஃப் ரொம்ப அறிவியல் ரொம்ப அரங்கம் நன்றி. நான் சொல்லியிருக்கேன் ஐயா. மாணிக்கவாசகன் ஐயா, ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக நமது சங்கர நாராயணன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அவங்க பேசினதும் சிறப்பு, அவங்க செயலும் சிறப்பு. அந்த தொண்டு மேன்மேலும் வளர மனமாற வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சங்கர நாராயணன் ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க அடுத்ததாக வளமுடன். சிவகாமி அம்மா அவர்கள். சிவகாமி அம்மா. சிவகாமி அம்மா. மோகனூர்ல இருந்து சுந்தராம்பாள் அம்மா, துணை பேராசிரியர் சுந்தராம்பாள். வாழ்க வளமுடன்ங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். சுந்தராம்பாளம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக அருமையான எல்லாத்தையும் ஒரு தூண்டுதலான உரைங்கம்மா. ரொம்ப சிறப்புங்கம்மா. எங்களுக்கெல்லாம் உங்களை மாதிரி வரும் ரொம்ப இன்னைக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறோங்கம்மா நாங்களாம். ரொம்ப நன்றிங்கம்மா. எல்லாரும் வேதாத்திரியத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து மகரிஷி நம்மளுக்குள்ள இருந்து நம்மள வழி நடத்திக்கிட்டே இருக்காருங்கம்மா. அந்த அந்த நம்பிக்கையோடையும் அந்த தெம்போடையும் தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். அதாங்கம்மா. ரொம்ப அற்புதங்கம்மா. ரொம்ப வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக நமது சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். ஐயா சுந்தரமூர்த்தி ஐயா. ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன். நான் வாழ்க வளமுடன். ஜஸ்ட் இப்பதான் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலி நான் வந்து சரிங்க, கேட்டுக்கிறேன். யூடியூப்ல கேளுங்க. யூடியூப்ல போட்டுருவாங்க. கண்டிப்பா கேட்கிறேன். கண்டிப்பா கேட்கிறேன். கேளுங்க. ரொம்ப யூடியூப்ல நன்றி. கேளுங்க. அனைவருக்கும் வாழ்க நன்றி வளமுடன். நன்றி வாழ்க நன்றிங்க. வளமுடன். நன்றிங்க. நமது பேராசிரியர் வாசுதேவன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. என்னால வந்து ஒரு 10-15 நிமிஷம் தான் கடைசியில கேட்க முடிஞ்சது. ஆனா சரிங்க. அந்த வார்த்தைகளும் சொற்றொடர்களும் முக்கியமே இல்ல. அந்த 10-15 நிமிஷத்திலேயே அவங்க வந்து ஒரு உணர்வு பூர்வமான கடத்தலை கொடுத்திருக்காங்க. அப்படின்னாக்கா நிச்சயமா அது ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி இந்த விஷயம் இந்த 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 நம்முடைய அறிவியல் அரங்கம் இவ்வளவு சிறப்பா நடத்திட்டு இருக்கிற மாணிக்கவாசகன் ஐயாக்கு நிச்சயமா நம்ம முதல்ல பாராட்டுதல் நன்றி தெரிவிக்கணும். தெரிவித்துக்குவோம். அதை விட இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த முறைகளுக்கு நம்ம தியாகராஜன் ஐயாவை மறக்கவே கூடாது. அவர் ஆமா, வந்து இதை அவர்தான் மாஸ்டர் ஃபார்மேட் பிளான். பண்ணி அதை கொண்டு போனதுனால அதை விட அவர் வந்து நான் இதுக்காக எல்லா நேரத்தையும் இதுக்காக நான் செலவு பண்றேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது ரொம்ப உணர்வுமா இருந்தது. வாழ்க ஏன்னா வளமுடன். நமக்கு எப்பவுமே சோர்வு ஏற்படாம நம்மளை அழைச்சிட்டு போற குரு ஐயா, அப்பப்ப நமக்கு அதான் கேள்வி அவங்களோட கணிகளை கைடு கொடுத்து இருக்கு. நம்மளை அவங்கள ஊக்கப்படுத்துற மேல ஜெயபால் இருக்காங்க. ஐயா, அற்புதமா தாற்பயங்களை சொல்லக்கூடிய பழனிசாமி ஐயா, எல்லாமே ஒரு தூண் தான் நமக்கு. ஆமா ஆமா நிச்சயமா நிச்சயமா ம். நிச்சயம் நீங்க ஒரு அற்புதம். நான் வந்து கோமாளி மாதிரி நடு இருக்கணுங்கய்யா, ரொம்ப அவசியம் அது. சீட்டு மகிழ்ச்சிங்கய்யா, கட்டணுங்க மகிழ்ச்சிங்கய்யா. கோமாளி மாதிரி. ஐயா நல்ல தொகுப்பாளர் சிவபிரகாசம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயோ ஆமா ஆமா. அது சொல்லணும் ஐயா கல்யாண வாசுதேவன் மாலைன்னு ஐயா, ஞாபகம் வராது. நீங்க கோமாளி இல்ல கோமகன். கோமகன். பாத்தீங்களா ஐயாவுடைய மோட்டிவேஷன். ஆமா முயற்சி பண்றாங்க. அவர்கிட்ட எதுவுமே அந்த மட்டமான விஷயங்களையே பாக்குறது கிடையாது, உயர்வை மட்டும்தான் பாக்குறாரு. ஆமா பாசிட்டிவிட்டி உயர்த்தி உயர்வோம் அப்படிங்கறத அவருடைய கான்செப்ட். ஆமா இப்போ எல்லாத்தையும் கோவுத்து சேர்க்கறது வந்து சிவபிரகாசம் ஐயா தான். சரிங்க. அவருடைய சிவநெறி எல்லாத்தையும் நெறிப்படுத்திடும். ரொம்ப
நன்றிங்க. அதான் நல்ல அவர் நெறியாளர். பேசும்போது எனக்கு இந்த கல்யாண நன்னெறியாளர். மாலையில தொகுத்து சொல்லுவாரு அவரோட இதுதான் எனக்கு ஞாபகம். நன்னெறியாளர். நன்னெறியாளர். அடுத்ததாக யசோதா அம்மா அவர்கள். யசோதா அம்மா, உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்கம்மா. ஐயா ஒரே ஒரு வாசிக் நிமிஷம். ம் ஐயா சொல்லுங்கம்மா. ஐயா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் மல்லிகா அம்மா இருக்கேன். மல்லிகா அம்மா, வாழ்க வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கம்மா. உங்களுக்கு ஒரு சின்ன சஜஷன். நீங்க வாழ்க சொல்லுங்கம்மா. வளமுடன்ங்கிறத எந்த லாங்குவேஜ்காரங்க இருந்தாலும் நீங்க அதே தமிழ்லயே வாழ்க வளமுடன் சொல்ல பழக்கி விட்டுடுங்களேம்மா. ஆமா, அதுதான் செய்யறேங்கம்மா. இருந்தாலும் அதோட மீனிங் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள போய் மூளையில போய் பதியணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு அதை புரிய வைக்கணுங்கம்மா. சோ அத சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாழ்க வளமுடன் கண்டிப்பா சொல்ல வைப்பேங்கம்மா. அதான் ஏன்னா அது தமிழ்ல நம்ம மகரிஷி ஐயா இது ஏன்னா பண்ணது. அந்த ஆமா அந்த அதுவே ழா போட்டுக்கணும். வந்து ரொம்ப முக்கியம் இல்லீங்களா? சோ ஆமா அதனால நான் கரெக்ட் கண்டிப்பா ஐயா. அதை சொல்லுவேன். ஆமா ஓகேம்மா. நன்றி வாழ்க சிவபிரகாசம் ஐயா. வாழ்க நன்றிங்கம்மா. வளமுடன். நன்றிங்கம்மா. அது மற்ற மொழிகள்ல இந்த சிறப்பெழுத்து லகரம் இல்லாம இருக்கும். அதை கொஞ்சம் ட்ரெயின் அப் பண்றது கொஞ்சம் சிரமமான விஷயம் கூட. கிரிஜாமா அடுத்ததாக. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. மல்லிகா அம்மா வாழ்க வளமுடன். எனக்கு வாழ்க தெரியும் வளமுடன். நினைக்கிறேன். வாழ்த்துக்கள்மா. நான் ஒரு 15 நிமிஷம் உங்க ஸ்பீச் கேட்டேன். நல்ல ஸ்பீச்சோ. நம்ம ஐயா உங்களுக்கெல்லாம் அவங்க வந்து ரொம்ப அமைதியானவங்க. ஒரே ஒரு இன்சிடென்ட் இவங்க யாரோ ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் இதா பேசிட்டாங்க. ஆனா இவங்க ஒரு செகண்ட் கூட அவங்க வந்து வருத்தமே படல. அவங்க சொன்னத வந்து அவங்க வந்து எப்படி ஏத்துக்கிட்டாங்கன்னா, அவங்கள வந்து ஒரு தாத்தி கூட நெனச்சுக்காம அடுத்ததுக்கு மூவ் பண்றதுக்கு அப்பதான் அவங்க வந்து ஓப்பன் பண்றதுக்கு இருந்தாங்க. என்கிட்ட சொல்லும்போதே சொன்னாங்க. இதெல்லாம் கடந்து போனா தான் நம்ம வேதாத்தியத்த நம்ம கொண்டு போக முடியும்னு சொல்லிட்டு, நான் இப்ப மன்றம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு, அப்பதான் என்கிட்ட நோட்டீஸ் குடுத்தாங்க. அப்படி அவங்களோட ஸ்பீச் வந்து நான் கேட்கவே இல்லன்னு ரொம்ப வருத்தமா இருக்குது. நாளைக்கு நான் கேட்கிறேன் அம்மா. ரொம்ப நன்றி. யூடியூப்ல வந்துருங்கம்மா. யூடியூப்ல வந்துரும். நீங்க ம். பொறுமையா முழுமையும் கேட்கலாம். ஓகே. ஓகேங்கய்யா. WCSC அறிவியல் அரங்கம்ங்கிற யூடியூப் இல்ல சேனல் ஒண்ணு போயிட்டு சப்ஸ்கிரைப் இருக்குங்க. பண்ணிருக்கேன்யா. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். அதனாலே. அம்மா நம்ம நீங்க வாழ்க வளமுடன். தொண்டர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நீங்க ஓகே. சொல்றது பார்க்கும்போது அவங்க வார்த்தைகள் இல்ல வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாங்கய்யா. அவங்க அது ஹஸ்பண்டும் இதுல அது இருக்காங்க. அவங்களும் ஹெல்ப் பண்றாங்க. அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியலம்மா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கிரிஜா? தெரியலங்கம்மா, மல்லிகாம்மா? எனக்கு சரியா ஞாபகம் வரலைங்கம்மா. சொல்லுங்கம்மா. செல்ஃப் டெவலப்மென்ட் குரூப்ல நம்ம பார்த்திருக்கோம். ஓ ஆமா. ஓகே. சொல்லுங்க ஐயா. ஓகே. ரொம்ப சிறப்புங்கம்மா. ஏன்னா அது வாழ்க்கையா அவங்க வாழ்றதுனாலதான் இந்த அளவுக்கு அவங்களால உள்ள இருந்து பேச முடியுது. கரெக்ட். இல்லைன்னா வராது. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்மா. ரொம்ப மேலும் தொடர தேங்க்ஸ்டா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு வாழ்க அருமை நேர வளமுடன். சிந்தனையில ஒரு 10 நிமிடமாவது உள்ளத்து உணர்வுகளை நம்ம பகிர்ந்துக்கணுங்க. அப்பதான் அந்த சிந்தனை சிறக்கும். இதை நம்ம எல்லாம் கொஞ்சம் லெசனா எடுத்துக்கணுங்க. ஐயா குரு எல்லாம் பேசும்போது அந்த உள்ளத்து உணர்வுகள் தான் வரும். அதை நம்ம மாடலா எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அப்படி பேசணும். அதுக்கு முயற்சி பண்ணணும். பார்த்து படிக்கிறது நான் தப்புன்னு சொல்லலை. பழகிறப்ப அது இருக்கலாம். கடைசி வரலும் நம்ம அப்படி இருந்துடக்கூடாது. அடுத்ததாக மதிப்புமிக்க பேராசிரியர் மாணிக்கவாசக ஐயாவோட நிறைவு செய்து கொள்ள இருக்கிறோம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க நிறைவு வளமுடன். பண்ணிக்கலாங்க ஐயா. வாழ்த்துக்கள்ங்க. அதுதான் சொல்லிட்டேன். வங்காள விரிகுடா அவங்க இதுதான் முதல் ஜூம்ங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. ரெண்டாவது அவங்க நல்ல டீச்சிங்ல நல்ல குரு ஐயா மாதிரி அவங்க எல்லாம் இந்த டீச்சிங் லைன்ல இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறாங்க. கடமுடான்னு சும்மா அப்படி அறிவியல்ல வெள்ளம் கொட்டுற மாதிரி கொட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்க இது டீச்சிங் லைன்ல இருக்கிறவங்களுக்கு அது இயற்கையான அனுபவமா வந்துடும். அழகா இருக்கு. அதே நல்லா பேசி பழகிட்டு அவங்களுக்கு அதே ஒரு பரவாயில்ல. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். உங்கள் கண்டுபிடிப்பு ஐயா. உங்கள் கண்டுபிடிப்பு மாணிக்கவாசகமே கண்டுபிடிப்புன்னா எப்படி இருக்கும் பாருங்க ஐயா. இது வந்து தியாகராஜ ஐயான்னு நினைக்கிறேன். இல்ல நவரத்னங்கள் எங்க இருந்தாலும் கொண்டு வந்து கோர்த்தரலாம் விடுங்க. அது இப்ப இல்லைங்க. ஜூம்னு எப்ப வந்ததோ அப்போல இருந்து அவர் எவ்வளவு பேரை மேல ஏத்தி விட்டுருக்காருன்னு தெரியாது. இங்க நம்ம ஜூம் இல்லைங்க. அதுக்கு முன்னாடி சேலத்துல மண்டலம் நடத்தினாரு. அப்ப ஜூமு, திருப்பூர் ஜூமு, யாழ் மண்டலம் எல்லாம்
ஏராளமான பேரை வந்து அவர் அடையாளம் காட்டியிருக்கார். அதனால சொல்றேன், அவர் அரங்கேற்றி அழகு பார்க்கும் அரங்கநாதர். அரங்கநாதர். வாழ்த்துக்கள்ங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க அனைவருக்கும். மீண்டும் நாளை காலை நாம் சந்திப்போம் தவத்தில். அனைவருக்கும் நன்றி.